Yeah. Hi, this is Sujita Shamli, Program Coordinator of Stanley Academy. So today we have our star player who have reached the top 8 of TFA tournament. Hi sir, we welcome you. Hi, First ma'am. of all, congratulations. Thank you so much, ma'am, and thank you for having me here. சார் டேபிள் டென்னிஸ் கேமில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்துச்சுன்னா எங்களுக்காக சொல்ல முடியுமா? Sure, ma'am. Thank you so much for asking this question, and I'm happy to answer for this. ஸோ இது வந்து ஸ்டார்ட் ஆனது ஒரு ஸ்கூல் டேஸில் தான். when I was in 5th grade. அந்த டைமில் ஒரு சம்மர் கேம்ப்னு ஒன்று ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து ஓகே ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஜாயின் பண்ணணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. அப்போது ஐ ஜஸ்ட் randomly picked வாலிபால். அதை வீட்டில் போயிட்டு நான் சொன்னேன் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு. பட் இமீடியட்லி மை ஃபாதர் சஜஸ்டட். அந்த டைமே ஒரு மோட்டிவேஷன். டேபிள் டென்னிஸ் போனால் நீ ஒரு சிங்கிள் கான்ட்ரிபியூட்டராக இருப்ப. இதர் இட் இஸ் அ வின்னிங் ஆர் லூஸ். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு see my son ஒரு சிங்கிள் கான்ட்ரிபியூட்டராக நல்லா ஷைன் ஆகணும் அப்படின்னாங்க. ஸோ அப்போது ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆனது தான். அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணி தான் அந்த கரியர் இது வரைக்கும் போயிட்டு இருந்தது. கிரேட், நைஸ் சார். உங்கள் டேடி எப்படி உங்களை மோட்டிவேட் பண்ணாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் டேபிள் டென்னிஸ் ஜேர்னி வந்து எப்படி போச்சு சார் உங்களுக்கு? ஷோர் மேம். ஸோ அதான் அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்டட் சம்மர் கேம்ப்லாம் போயாச்சு. ஸோ காட் வெல் ப்ராக்டிஸ்ட். அப்புறம் ஒரு இனிஷியல் டேஸ் கொஞ்சம் பாஸ் ஆனதுக்கப்புறம் அங்கே கோச்சஸ் இருப்பாங்களே. ஸோ அவங்க தே கால் மை ஃபாதர் அண்ட் தே சஜஸ்டட் ஒரு நேச்சுரல் கேம் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு ப்ராப்பர் ட்ரைனிங் கோச்சிங் கொடுத்தா ஏதாச்சும் அச்சீவ் பண்ணுவேன், நல்லா ப்ளே பண்ணுவேன்னு சொன்னாங்க. ஸோ அந்த டேலேருந்து தான் ஸோ ஒரு ப்ராப்பராக ஸ்கூல்லேயே நான் கோச்சிங் எடுக்க ஆரம்பித்தேன். அப்படியே ஒரு இன்டர் ஸ்கூல் டோர்னமெண்ட்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்ரஷன் ஆகி அண்ட் தென் கேம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆக கோச்சஸே வந்து வெளியே அகாடமியில் இன்னும் அவனை ஜாயின் பண்ணி விட்டால் இன்னும் கொஞ்சம் வெல் டெவலப்ட் ஆகும் அப்படின்னாங்க. அண்ட் தென் ஐ ஸ்டார்டட் ப்ராக்டிஸ் ஜோன், டிஸ்ட்ரிக்ட், அப்படியே டிவிஷன் அண்ட் அகாடமி மூலியமாக ஸ்டேட் ரேங்கிங் இந்த மாதிரிலாம் ப்ளே பண்ணி அந்த ஜேர்னி அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அந்த 5th கிரேட்லேருந்து ஒரு 12th கிரேட் வரைக்கும். ஸோ ஒரு 12th கிரேட் வந்ததுமே ஸோ ஆப்வியஸ்லி வி யூஸ் டு ஃபேஸ் பப்ளிக் எக்ஸாம் ரைட்ஸ். 10th கூட அந்த ஒரு ஃபியர் இல்லை, ஐ ஃபேஸ்ட் இட். 12th வந்ததும் இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் காலேஜ் அப்படின்றனால ஒரு செல்ஃப் டவுட் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். அண்ட் அந்த டைமில் என்னோட ஏஜில் இருக்க மெச்சூரிட்டிக்கு ஒரு அவேர்னஸ் வந்து இல்லை நம்ம ஸ்டடீஸ் தான் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கணும், நெக்ஸ்ட் காலேஜ் போகணும், ஒர்க் போகணும். அதனால் ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி எங்கே பேலன்ஸ்டாக இல்லாமல் அப்போ அவங்க குவிட் பண்ணது தான். ஸோ தட் இஸ் அ வெரி பிக் மிஸ்டேக் ஐ டிட் இட். அண்ட் எட் பட் ஐ வுட் லைக் டு ஆட் ஒன் மோர் பாயிண்ட். நான் இப்போ இருக்க ஜென்ரேஷன் ஆஃப் கிட்ஸ் வளர்ந்து வரவங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னோட அட்வைஸ் பெருசாக ஒன்றும் அச்சீவ் பண்ணல, பட் அட்வைஸ் சொல்கிற அளவுக்கு. பட் அது நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ வந்து அவங்க ரெண்டுத்தையுமே ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணணும். ஸோ கெரியர் வேறு, பேஷன் வேறு. ஸோ என்ன தான் நம்ம ஸ்டடீஸ் ஜாப் போனாலுமே நம்ம ட்ரூவாக பேஷனேட்டாக ஒரு கேம் இருக்கிறப்போ ஈக்குவலாக அந்த ஸ்டடீஸும் பேலன்ஸ் பண்ணணும், டிடியும் பேலன்ஸ் பண்ணணும். ஒரு கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் இட் வில் பி குட். இந்த ஒரு ரீசனுக்காக அதை குவிட் பண்ணி அவங்களோட இதை வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்னு என்னோட அட்வைஸ். உங்களோட கேம் ப்ரோக்ரஷன் வந்து நல்லா இருந்தது சார். பட் ஆனால் நீங்கள் குவிட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னது வந்து எனக்கே ஒரு ஷாக்காக தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட கரியர் எப்படி சார் இதுக்குள்ளே பில்ட் பண்ணி கொண்டு வந்தீங்க? ஸோ குவிட் பண்ணது இது ஒரு பெரிய மிஸ்டேக். டில் டேட் வந்து அதுக்கான ரெக்ரெட் எல்லாமே இருக்குது. ஸோ ஒரு செவரல் டேஸ் பாஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு ஏஜ், ஒரு மெச்சூரிட்டி பயங்கரமாக வந்ததுக்கப்புறம் நம்ம யோசிப்போம்ல நமக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு. அப்படி தேட ஆரம்பிக்கும் போது தான் எனக்கு டேபிள் டென்னிஸ் பிடிக்குன்றதே நான் இன்னும் ரியலைசேஷன் பண்ண ஆரம்பித்தேன். அந்த ரியலைசேஷன் 12th கிரேட் அப்போ இருந்ததுன்னா நான் விட்டுருக்க மாட்டேன். ஸோ எனக்கு அது கேம் ப்ளே பண்ணால் எனக்கு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும், நான் ரொம்ப இன்னர் சோல் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு தாட் வரப்போ தான் அது ஒரு லாஸ்ட் 1 இயராகவே வந்து ஃப்ரம் திஸ் டேட்லேருந்து ஒரு லாஸ்ட் 1 இயராகவே வந்துட்டு இதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் சம்திங் டிஸ்டர்ப்டு ஃபார் மீ. ஒரு எசிடேட் இருந்தது. பட் ஏதோ ஒரு ட்ரிகர் பாயிண்ட் வரும்ல, இதுக்கு மேலே நம்ம வந்து வெயிட் பண்ண முடியாது. ஸோ நத்திங் இஸ் டூ லேட் அப்படின்னு இருக்கிறப்போ ஐ ஸ்டார்டட் லுக்கிங் ஃபார் அகாடமிஸ். என்னால் ரொம்ப லாங்கும் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. சின்ஸ் ஒர்க்கிங் போய்ட்டுருக்கோம், 9 hours ஒர்க்கு, ஒரு 12 hours அப்படியே ஆகிடும். ஸோ நம்ம ஏரியாவில் சரௌண்டிங்ஸில் என்னென்ன அகாடமிஸ் இருக்குன்றதை அப்போ நான் ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ நிறையா லிஸ்ட் ஆஃப் அகாடமிஸ் வந்துச்சு. ஸோ அதில் ஒரு டாப் 3 நான் பார்க்குறப்போ எனக்கு சான்வி அகாடமி என்னோட விசிபிளில் இருந்துச்சு. ஸோ நான் அப்போது அதில் இருக்க ரிவ்யூஸ், ஸோ அங்கே இருக்க ஹெட் கோச்சஸ் யார், ரிவ்யூஸில் நமக்கு அங்கே கோச்சிங்ஸ் எப்படி கொடுக்குறாங்கன்ற எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். ஸோ நான் அதை பார்க்குறப்போ ஓகே ஒய் கான் வி ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு நான் டேரெக்டாக இங்கே வந்து நம்ம சிவா சாரை வந்து மீட் பண்ணி ஒரு என்கொயரி ஒரு நாள் எல்லாமே நான் கிளியராக கேட்டேன். அண்ட் ஆக்சுவலி ஐ ஃபீல் தட் திஸ் இஸ் வில் பி மை ரைட் பிளேஸ். எனக்கு நல்ல ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ ஸ்டார்டட் மை ஜேர்னி அகைன் இயர். ஒரு 2 months போயிட்டு இருக்குது. சூப்பர் சார். ஸோ சான்வி அகாடமியில் 2 months நீங்கள் ப்ராக்டிஸ் செஷன் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க. ஸோ அது எப்படி போயிட்டுருக்கு சார், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஷூர் மேம். இட் இஸ் கோயிங் குட் ஸோ ஃபார். ஸோ ஒரு 2 months ஒரு பெரிய ஜேர்னி மாதிரி ஃபீல் ஆகுது. பிகாஸ் அது எதுவுமே ஷார்ட்டாக முடியல. ஸோ ஒரு ஃபஸ்ட்டு டே வரப்போ ஒரு எசிடேஷன். நம்ம ஏஜ் குரூப், அந்த ஏஜ் கன்ஸ்டன்ட்னு ஒன்று இருக்கும். எல்லாம் குட்டி குட்டி பசங்களாக இருப்பாங்க, அது செட் ஆகுமா எப்படி அப்படின்ட்டு. அந்த டைம் வரும்போது பிரபு சார்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க கூட தான் இனிஷியல் டேஸ் ப்ளே பண்ணிட்டு இருந்தேன்.
அண்ட் ஆஃப்டர் தட் சின்ன சின்ன பசங்களோட சார் வந்து அவங்களோட கேம் ப்ளே பண்ண சொன்னாங்க. ஸோ அந்த கேம் ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குமோ சாரும் வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தார். அண்ட் ஆல்சோ ஈ சேட் இன் மெனி பிளேசஸ் உங்களுக்கு நேச்சுரலாகவே அந்த கேம் இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் ஒரு ஃபவுண்டேஷனே ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் தென் கொஞ்சம் நம்ம பிளேயர்ஸ்கிட்டேன்னு ஒரு சீனியர்ஸ் பிளேயர்ஸ் கூட எல்லாருக்கிட்டையுமே ப்ளே பண்ண வச்சாங்க. அண்ட் ஐ யூஸ் டு கம் ப்ராக்டிஸ் ஃபார் த டியூஸ்டே டு சாட்டர்டே டில் ரைட். ஆஃபீஸ் முடிச்சுட்டு ஒரு 10 minutes தான் பிரேக் எடுக்க இருக்கும் வீட்டில். இமீடியட்டாக நான் வந்துடுவேன். வந்துட்டு 7:30க்கு நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா இட் வில் கோஸ் டில் 9 to 9:30. சாருமே வந்து எனக்காக அந்த டைமை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஸோ பிகாஸ் ஓகே நான் டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக வரேன், என்னோட இன்வால்மெண்ட் அதில் காமிக்கிறேன்ட்டு. பட் இனிஷியல் டேஸ் நான் என்ன நினச்சேன்னா ஓகே நம்ம வருவோம், டெய்லி சும்மா 2 பால் ப்ளே பண்ணிட்டு போவோம், அப்படி தான் இருக்கும் போல் அப்படின்னு நினச்சேன். பட் கண்டிப்பாக அப்படி கிடையாது. ஈச் அண்ட் எவ்ரி டே சார் வந்து ஒரு சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு வருவார். அண்ட் ஹீ வில் அப்சர்வ் இவனுக்கு என்ன பண்ணலாம், எந்த இடத்துல வீக்னஸ் இருக்குது, எந்த ஏரியாஸை இம்ப்ரூவ் பண்ணணுன்ட்டு டெய்லி ஒரு சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு நமக்கான இம்ப்ரூவ்மெண்ட் அவர் ஒர்க் அவுட் பண்ணுவார். அது நான் டெஃபினட்டாக நான் வந்து டு பி ஆனஸ்ட் சொல்லணும்னா நான் ஜாயின் பண்ணுறதுக்கு பிஃபோர் இந்தளவுக்கு கோச்சஸ் வந்து இன்வால்மெண்ட் கொடுப்பாங்கிறத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதுதான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். இந்த 2 months ஜேர்னின்றது எனக்கு வந்து ஒரு பெரிய ஜேர்னி மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. பட் 2 months இந்த ஷார்ட்டு நான் நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணியிருக்கேன். இன்னும் அப்கமிங் டேஸில் நான் நிறைய சார்கிட்ட வந்து லேர்ன் பண்ணி அதை இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போவேன்னு. So happy to receive this comment about Sanvi Academy, sir. So உங்களோட பொட்டென்ஷியல் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறக்கான சில ரேங்கிங் டோர்னமெண்ட்ஸோ அந்த மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அதை கொஞ்சம் எலாபரேட் பண்ணுறீங்களா? ஷோர் மேம். ஸோ ஜாயின் பண்ணி 2 monthsல இந்த ஃபஸ்ட் இனிஷியல் மந்த்லேயே சான்வி அகாடமியில் சான்வி ரேங்கிங் டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு வித்தின் 2 weeks 3 weeks டைம்லேயே வந்து அந்த ரேங்கிங் டோர்னமெண்ட் ஜாயின் பண்ணேன். ஸோ ஜாயின் பண்ணப்போ ஆப்வியஸ்லி எந்த பிளேயர்ஸ் எப்படி ப்ளே பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ கேம் அவேர்னஸ், அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் எதுவுமே தெரியாது. ஸோ ஐ லாஸ்ட் தட் டோர்னமெண்ட். என்னால் எதுவுமே வந்து அச்சீவ் பண்ண முடியல. அண்ட் ஆஃப்டர் தட் ஐ டுக் தட் சீரியஸ்லி. ஸோ அப்போவே சார் வந்து சொன்னாங்க இனிமேல் ரேங்கிங் டோர்னமெண்ட்ஸ் நெக்ஸ்ட் மந்த் வரும், ஸோ எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதை மைண்டில் எடுத்துகிட்டு டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஓகே அந்த ட்ராஃபீஸ்லாம் பார்க்குறப்போ நமக்கு ஒரு ஆசை வரும், ரொம்ப நாள் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், நம்ம ஏதாச்சும் சம்திங் நம்ம ப்ரூவ் பண்ணுமேன்ட்டு. ஸோ டெய்லி ஒரு கன்சிஸ்டன்ட் ப்ராக்டிஸ்க்கு அப்புறம் ஐ ஜஸ்ட் வெயிட்டட் ஃபார் தட் மூமெண்ட், நெக்ஸ்ட் டோர்னமெண்ட் எப்போ சார் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அண்ட் தென் அந்த நெக்ஸ்ட் ரேங்கிங் டோர்னமெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறப்போ ஐ யூஸ் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அங்கே வந்து எனக்கு ஓரளவுக்கு அப்போ ஐடியா கிடச்சிச்சு, ஓகே பிளேயர்ஸ் எல்லோரும் எப்படி ஆடுவாங்க, நம்ம அதுக்கேற்ற மாதிரி எப்படி ப்ளே பண்ணோன்ட்டு. ஐ கேவ் மை பெஸ்ட். அந்த ரேங்கிங் டோர்னமெண்ட் நான் வந்து டைட்டில் வின் பண்ணேன். ஐ எம் ஹாப்பி டு ரிசீவ் தட். ஸோ அதுக்கப்புறம் சார் என்னோட கேம்லாம் அப்சர்வ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் ஓகே வி கேன் சென்ட் திஸ் கை டு அவுட் சைட் டோர்னமெண்ட் அப்படின்றப்போ டிஎஃப்ஏன்னு ஒரு டோர்னமெண்ட் இருக்குது. ஸோ அப்போ சார் வந்து அந்த டோர்னமெண்ட்டுக்கு என்ன அனுப்பிச்சாங்க. அண்ட் வித் நம்ம பிளேயர்ஸ் என் கூட எல்லாருமே வந்தாங்க. அங்கே போயிட்டு பார்க்குறப்போ நம்ம நிறைய பிளேயர்ஸ் நான் பார்த்தேன். நம்ம இங்கே வந்து ஒரு வித்தின் 4 walls நம்ம ஒரு 4 to 5 பிளேயர்ஸ் தான் பார்ப்போம். அந்த 4 to 5 பிளேயர்ஸுமே நமக்கு தெரியும், அவங்க எப்படி சர்வ் போடுவாங்க, நம்ம எப்படி இது பண்ண ரிசீவ் பண்ணுவாங்க, எல்லாமே நமக்கு தெரியும். பட் வெளியே போய் ஆடுறப்போ எல்லாருமே டிஃப்ரெண்ட் பிளேயர்ஸ். ஈவன் அங்கே போய்ட்டு இனிஷியலாக ஆடுறப்போ டேபிள் லைட் கூட இருக்க மாட்டாங்க குட்டி குட்டி பசங்க, பட் தே வில் ப்ளே லைக் ஃபென்டாஸ்டிக்லி. அந்த பிளேயர்ஸ் கிட்ட கூட நான் போயிட்டு டிசைனிங் போய்ட்டு நான் லூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா வெளியே போய் ஆடுறப்போ அவங்க எப்படி ப்ளே பண்ணுவாங்கன்னு எதுவுமே எனக்கு தெரியாது. ஒரு இனிஷியல் மேட்சஸில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன். அண்ட் ஆஃப்டர் தட் ஸ்லோலி அப்போ சார் வந்து பார்த்துட்டு அட்வைஸ் சொன்னார், இங்கே வந்து நீங்கள் ஏஜெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது. ஸோ உங்களை விட ஏஜ் கம்மியாக இருக்கவங்க உங்களோட ஸ்கில் பயங்கரமாக இருக்கலாம், நம்மளோட ஏஜ் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கும் ஸ்கில் அதிகமாக இருக்கலாம். யூ ஷுட் நாட் see their ஏஜ், அவங்களோட கேமை தான் நம்ம பார்க்கணும் அப்படின்ட்டு. ஸோ ஐ டுக் தட் இன் மை மைண்ட். அதுக்கப்புறம் லீகில் கொஞ்சம் மேட்சஸ் வின் பண்ணி அப்படியே நாக் அவுட்ஸ் போனேன். நாக் அவுட்டில் குவார்ட்டர்ஸ் போகிறப்போ ரேங்க் 2ல் இருக்க ஒரு பிளேயர் கூட ப்ளே பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. என்னை விட ஒரு சீனியர் தான் அவர். அண்ட் அவருமே செம்ம கேம் ப்ளே பண்ணார். ஃபர்ஸ்ட் செட் ஐ லாஸ்ட் வெரி பேட். ஒரு கான்ஃபிடென்ஸே பிரேக் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஸ்கோர் லைக் நான் 3 அவங்க வந்து 11ன்ற மாதிரி. ஸோ அவர் 9 கிட்ட வரப்பவே நான் வந்து என்னோடய மைண்ட் செட்டை நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகே இந்த செட் கிவ் அப் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. பட் ஐ ஓன்ட் சஜஸ்ட் திஸ், இது எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இல்லை. பட் எனக்கு அந்த டைம் தோணுச்சு, ஓகே செகண்ட் செட் பார்த்துக்கலாம், நான் இந்த செட் நாங்கள் எப்படி ப்ளே பண்ணுறாங்கன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு. அப்போது சாரும் பக்கத்தில் இல்லை அட்வைசராக எனக்கு. செகண்ட் செட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு அந்த ஃபஸ்ட் செட் முடிஞ்சதுமே அந்த டைம் அவுட்டில் சார் கரெக்டாக வந்தாங்க. சார் வந்து ஃபஸ்ட் செட் என்ன ஆச்சு அப்படின்னு எல்லாமே கேட்டார். நான் எல்லாமே சொன்னேன். ஓகே அப்போ வந்து சார் மறுபடியும் அகைன் அதான் சொன்னார், நீங்கள் வந்து நீங்கள் எதுவுமே பார்க்கக்கூடாது, அவங்க கேம் மட்டும்தான் பார்க்கணும். அண்ட் தென் ஸ்டார்ட் லைக் எ ஃப்ரெஷ். ஃபஸ்ட் செட் தோத்துட்டுன்றது மறந்துங்க, இதுதான் உங்களோட ஃபஸ்ட் செட், இதை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஸோ செகண்ட் செட் அங்கேருந்து கொண்டு போனேன். பாயிண்ட்ஸ் எல்லாமே லீட், ஒரு 4 to 5 பாயிண்ட்ஸ் லீட்லேயே கொண்டு போனேன். லைக் 5-1, 7-1, 8-1, 9-5 அந்த மாதிரி ஒரு கேப் விட்டு லீட்லேயே கொண்டு போய் அந்த செட்டை வந்து ஒரு பிரேக் பண்ண. அங்கே வந்து எனக்கு பயங்கர கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு.
அப்போது நான் ஃபஸ்ட் செட்டு ஓகே கிவ் அப் பண்ணி நம்ம செகண்ட் செட் பிடிக்கலாம் அப்படின்னு இருக்கிறப்போ எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் பிடிச்சது என்னால் முடியும் அப்படின்னு. அண்ட் தேர்ட் செட் போனேன். தேர்ட் செட்டும் சேம் லைக் பயங்கர ரேலிஸ் அந்த பர்சன் கூட. ஒரு ஸ்பின்னு புஷ்ஷு பொறுமையாக கவுண்டரு தேவைப்படுறப்போ கில் அடிக்கிறது பயங்கரமாக போயிட்டு தேர்ட் செட்டுமே வந்து ஒரு க்ரூஷியல் ஒரு 9-7 அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருந்தது. 9-all அப்படி வந்துட்டு இருந்தது. சார் அப்பவும் டைம் அவுட் கொடுத்து என்ன சொன்னார்னா, ஸ்டார்ட் லைக் லவ் வால், எல்லாத்தையுமே எரேஸ் பண்ணிவிடுங்க, இது எதுவுமே வேணாம். ஸோ லவ்வாலேருந்து ஆடுறீங்கன்னு மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த அவர் சொன்ன கைடன்ஸை நான் ஃபாலோ பண்ணி ஆடினேன். அந்த செட் நான் பிரேக் பண்ணேன். அண்ட் இமீடியட்லி ஐ காட் ஸோ மெனி அப்ரிசியேஷன்ஸ் அந்த ஏன்னா ஒரு ரேங்க் 2 பிளேயர் அவரை பீட் பண்ணது. அண்ட் இங்கே வந்து நான் சருக்கு வந்து நான் பயங்கரமாக தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஒரு கேம் அப்சர்வேஷன் வந்து பயங்கரமாக இருக்கும். உடனே அவர் கேட்ச் பண்ணிவிடுவார் ஆப்போனண்ட் எப்படி ஆடுறாங்க, நம்ம எப்படி அதை ப்ளே பண்ணோன்ட்டு. அந்த கேம் நான் வின் பண்ணதுக்கு ஒன் மோர் ரீசன் சார். ஹாப்பி ஃபார் யுவர் ஹிஸ்டாரிக்கல் வின் சார். ஸோ லீஸ்ட் பாயிண்ட்லேருந்து நீங்கள் குவார்ட்டர் ஃபைனல்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதிலிருந்து நம்மளோட யங்ஸ்டர் பிளேயர்ஸ்க்கு ஏதாவது வேலிட் மெசேஜ் கொடுக்க முடியுமா? ஷோர் மேம். ஸோ ஆஃப்டர் தட் அந்த மேட்ச் வின் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நாக் அவுட் ஸ்டேஜஸ் போவோம். ஸோ அங்கே வந்து நெக்ஸ்ட் மேட்சஸ் வந்து தியாகராஜன் சார் இஸ் அ வெரி ஸ்டாண்டர்ட் பிளேயர். அவர் கூட ஒரு ப்ளே பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அங்கே ஒரு 8-3 லீடில் இருந்தும் என்னால் வந்து அந்த மேட்ச்சை வந்து வின் பண்ண முடியல. ரீசன் இஸ் ஸ்டாமினா. ஸோ டோர்னமெண்ட்டுன்னு போனால் பேக் டு பேக் மேட்சஸ் வரும். ஸோ அதனால் வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டாக என்னோடய ஸ்டாமினா பில்ட் பண்ணிக்காமல் இருந்ததுனால என்னால் அந்த மேட்ச்சை லூஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. இங்கே நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு அந்த மெசேஜ் வந்து என்னென்னா, டியூ டு நம்ம கேமில் நம்ம என்ன தான் ப்ராக்டிஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணாலும் அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம ஃபிட்னஸ்லையுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். ஸோ வெறும் கேம் ஸ்கில் மட்டும் நம்மளை கொண்டு போய் எங்கேயுமே அச்சீவ் பண்ண வைக்காது. அது ஈக்குவல் எஃபோர்ட் நம்ம ஃபிட்னஸில் போடணும். அண்ட் நம்ம டோர்னமெண்ட் போகிறப்போ லைக் ஃப்ரூட்ஸ், பனானாஸ், நட், வால்நட்ஸ் இந்த மாதிரிலாம் நமக்கு ஹெல்த்தியாக ஏதாச்சும் ஃபுட் எடுத்துகிட்டு போனால் அது வந்து டெஃபினட்டாக நம்மளோட ஸ்டெமினா கொஞ்சம் பில்ட் பண்ணி கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக கேமை ப்ளே பண்ணுறதுக்கு இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ பட் த ஃபைனல் அட்வைசஸ், எந்தளவுக்கு நீங்கள் கேமில் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கான ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எஃபோர்ட் போடுறீங்களோ சேம் வே ஈக்குவல் டு உங்களோட ஃபிட்னஸ்லையுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அது டோர்னமெண்ட்டில் உங்களுக்கு எஃபெக்டிவாக அதை கொண்டு போய் இருக்கும். சார் இட்ஸ் அ கிரேட் ப்ளஷர். ஸோ உங்களோட ப்ராக்டிஸ் செஷனில் எங்களுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட ஷேரிங் எல்லாமே வந்து ரொம்ப தாட்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். Sure ma'am, first of all thank you so much. So it was a great time. நிறைய questions கேட்டீங்க. Hopefully I answered all this. And I would like to thank Sanvi Academy for all the things and the staff members and head coach and all due to my fellow players. So it was very grateful to play with them and looking forward for the future of my game. Thank you so much sir.